வெல்கம் டு BASKET A2Z. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான். இது பார்த்திங்கன்னா மென்சுரல் கப் ஸ்டெரிலைசர். மென்சுரல் கப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பற்றின பார்த்துருவோம், கடைசியாக நான் உங்களுக்கு ப்ரைஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வந்து SIRONA அப்படிங்கிற பிராண்டோடைய மென்சுரல் கப் ஸ்டெரிலைசர். குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, ரொம்ப ஆனால் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதோட எம்ஆர்பி அப்புறம் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரமான இடத்துல இதை வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இது வந்து தண்ணிக்குள்ளே போடக்கூடாது, குழந்தைங்க பக்கத்தில் வைக்காதீங்க. இது வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் வந்து எதெல்லாம் தாங்காதோ, சூடு தாங்காதோ அந்த இடத்துல வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஆடுற இடம் இல்லாமல் ஸ்டேபிளான இடத்துல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்டை வந்து உள்ளேருந்து வெளியில் எடுக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக நல்ல நம்ம ஒரு கைக்குள்ளே அடங்கிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது நீங்கள் வந்து பாத்ரூமில் அந்த மாதிரி குழந்தைங்க கைப்படாத மாதிரி பாத்ரூமில் எங்கேனாலும் வச்சுக்கலாம். இதோட ஒயரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா என் கையளவில் ஒரு 5 மடிப்பு வருது. ஸோ ப்ளக்கும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மென்சுரல் கப் யூசேஜ் பற்றின வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட என் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஆன் பண்ணியிருக்கையில் இந்த ரெட் லைட் வந்து எரியும். பார்த்திங்கன்னா அந்த மேல் மூடியை கலட்டினா இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும். இந்த அளவு தான் வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அளவு. ஒரு 5 ml குழந்தைங்களோட மருந்து மூடி இருக்கும்ல, அந்த அளவு தான் வந்து தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட ஊற்றிடக்கூடாது. ஸோ அவங்களே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கப்லேயும் வந்து உங்களுக்கு 5 ml 10 mlக்கு அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 mlக்கு நீங்கள் தண்ணி எடுத்து அந்த பிளேஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்களா, அவங்களே காஷன் ஹாட்னு போட்டிருப்பாங்க. இது ஸ்டீம் ஆகிட்டுருக்க டைமில் அது வழியாக புகை வரும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கின வாவ்ஸ் மென்ஸ்ட்ரல் கப் தான். இது நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இதோட ஷேப் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இதை கம்ப்ரெஸ் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியான சிலிக்கானில் இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை நான் இன்னும் யூஸ் பண்ணல, எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ எனக்கு தெரியல, இதோட யூஸ் எப்படி இருக்குன்ட்டு. யூஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இது எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஸோ நல்ல வேக்கமும் நல்லா இருக்குது. இதை வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு ஸ்டெர்லைஸ் போட்டு காட்டுறேன். நான் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட 1 month ஆச்சு, ஒரு 2 months ஆயிடுச்சு. நான் 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்டெர்லைசரை. நல்லாவே இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது, உங்கள் கப்பை. ஸோ வந்துட்டு ஒயர் வந்து இந்த அளவு தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ப்ளக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க கிட்டக்க கொண்டு போயிட வேண்டாம். மேலே இருக்கிற மூடியில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு வரேன். நான் மூடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜஸ்ட் மேலே வச்சு அமுக்கிற மாதிரி தான் இருக்குது, ஸ்க்ரூ டைப்லாம் கிடையாது. கண்டிப்பாக இது கீழே வந்து ஹீட் ஆகிற மோட்டர் இருக்குது. ஸோ வந்து கீழ் போர்ஷனை வந்து நீங்கள் கழுவிட வேண்டாம், அப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ தண்ணி படாத இடமா சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து இந்த அளவு தான் ஊற்றணும், இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஸோ ப்ளக் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களோட கப்பை இந்த மாதிரி கவுத்தி போட்டுருங்க. ஒவ்வொரு சைக்கிள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் கப்பை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து கீழ் நோக்க அந்த தண்ணி கொதித்து உள்ளுக்குள்ளே உங்கள் கப்பில் படும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன். ரெட் லைட் வந்துட்டு எரியுது. ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 minutes தான் ஆகுது. நான் வந்து யூஸ்வலாக ஒரு சாஸ்பேனில்
இதுக்குன்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து ஸ்டெர்லைஸ் போட்டு எடுத்து அந்த மறுபடியும் கழுவி எடுத்து வச்சு பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது வந்தது எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அப்படியே எடுத்து பாக்ஸ்குள்ளே போட்டு உள்ளே வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு சைக்கிளுக்கு தான் எடுப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் வந்து ஒரு கார்டு ஆஃபரில் வந்துட்டு ஒரு 1000 rupees ரெடியூஸ் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஓகே, ஒரு 1000 rupees கொடுக்குற மாதிரி வந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2000க்கு மேலே. பட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது ஆஃபரில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். மேல் முடி ரொம்பவே சூடாக இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் 2 to 3 minutesல வந்து உங்கள் ஸ்டெர்லைஸ் ஆகிடும். டக்குன்னு எடுத்து நீங்கள் அந்த ஈரமாக இருக்கிறத வந்து காய விட்டுட்டோ இல்லை டிஷ்யூ ஏதாவது வச்சு தொடச்சிட்டோ நீங்கள் வந்து உங்கள் பையில் அந்த அதுக்குன்னு கொடுத்துருப்பாங்கள்ல பவுச்சு, அதுக்குள்ளே போட்டு உங்கள் கப்பை வந்து சேஃபாக எடுத்து வச்சிடலாம். ஸோ ஸ்டெர்லைஸ் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ வந்து தண்ணி மிச்சம் இருக்குது. இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த மேல் முடியும் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு கீழே வந்து படக்கூடாது. கீழே தான் வந்து மோட்டர் இருக்குது. ஸோ மேல் தண்ணியை வந்து அப்படியே டக்குன்னு ஊற்றிட்டு தொடச்சி எடுத்துருங்க. இந்த மேல் மூடியில் வந்து பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழ் போர்ஷன் நல்லாவே கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தா நான் இதுக்கு வந்து ஒரு 70 marks கொடுப்பேன். இதே மாதிரி இன்னொரு மாடலும் இருக்குது. அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஐடியா பாஸ்கெட் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.